நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்தே பேசுகிறேன். இன்றைக்கி 43வது வீடியோ. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதாவது ஸ்ரீசக்கர பூஜையை ரொம்ப எளிமையாக அப்படி பண்ணுறது. ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் இருக்கா, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. பட் த சேம் டைம் தே கேனாட் ஸ்பெண்ட் அவர்ஸ் டுகெதர். இப்போ நவாபரண பூஜையெல்லாம் பண்ணுறா ஸ்ரீசக்கரத்துக்கு, இதுக்கெல்லாம் உபதேசம் வேணுமான்னு கேட்பா. இதுக்கு தேவையில்லை. நான் சொல்கிற சிம்பிளிஃபைடு இதுக்கு நோ உபதேசம் இஸ் ரிக்வயர்டு. இது வந்து சிம்பிள் வே ஆஃப் இந்த ஸ்ரீசக்கர பூஜான்னு அம்பாளே சொல்லி கொடுத்துருக்கா எனக்கு. இப்போ எனக்கு குருவெல்லாம் இருக்கா, இருந்தாலும் எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஸ்ரீசக்கரம். இந்த ஸ்ரீசக்கரம் வந்து இந்த மாதிரி படமாக வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து எந்திரமாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஒன்லி நம்ம மனசில் அதை பற்றி பதியத்துக்காக தான் அது. இதில் வந்து மேல் நோக்கிய சிவ முக்கோணங்கள் 4, கீழ் நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5. அந்த மெர்ஜரில் 43 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 43 ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ஸ்ரீசக்கரத்தில். இதில் வந்து இது டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும். அந்த எண்ணையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா நிறைய இடத்துல அதை பிரிண்ட் இந்த இதெல்லாம் பண்ணும்போது எரர் வந்துடும். அதை பற்றி தனியாக ஒரு இது இருக்குது, நான் சொல்கிறேன் இன்ஸ்டன்ட்டு என்ன நடந்துண்டு. இப்போ இந்த ஸ்ரீசக்கர பூஜையை எளிமையாக அப்படி பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். இப்போ எப்படின்னா இது அதே தான். இது வந்து இந்த 9 அடுக்குகளுக்கு நவ ஆவரணம் சொல்லியிருக்கோம். இதில் வந்து இதில் இந்த போர்ட் பிரிண்ட்டுனால தெரியல, இதில் 3 கோடுகள் இருக்குது. இந்த முதல் இது சக்கரம் பேர் திரைலோக்கிய மோகன சக்கரம் பேர். இதில் வந்து 3 விதமான லைன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ரீசக்கரத்தில் 4 வாசப்படி இருக்குது. அது வந்து ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு வாசப்படி சொல்லியிருக்கு, திசைகளுக்கும் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. முதல் ஆவரணம் வந்து திரைலோக்கிய மோகன சக்கரம். அது வந்து 4 சதுரமாக இருக்கக்கூடியது, 4 வாசப்படியோடு இருக்குது திரைலோக்கிய மோகன சக்கரம். அதில் 3 ரேகைகள் இருக்குது, 3 லைன்ஸு. சார் அடுத்ததாக சர்வசா பரிபூரக சக்கரம். இந்த சதுரமான போர்ஷனை விட்டுட்டு உள்ளே வந்தால் திரிவண்யம் சொல்கிறக்கூடிய 3 வளையங்கள் இருக்குது. ஜஸ்ட் இக்னோர் இட். அது வந்து எதுலையுமே ஷேரில் அது 16 இதழ் தாமரை சொல்லியிருக்கு. இது சர்வசா பரிபூரக சக்கரம், 16 இதழ் தாமரை. அடுத்தது சர்வ சம்சோபன சக்கரம். இது வந்து 8 இதழ் தாமரை. அடுத்ததாக சர்வ சௌபாகிய பிரத சக்கரம். இது 14 முக்கோணம். இதில் இந்த முக்கோணம் தான் ஆரம்பம். அடுத்தது சர்வார்த்த சாதக சக்கரம். இது 10 முக்கோணம், வெளி 10 முக்கோணம்னு சொல்லியிருக்கார். அடுத்தது சர்வ ரட்சாகர சக்கரம். இது வந்து உள் 10 முக்கோணம். அடுத்து வந்து 8 கோணம் சர்வ ரோக சக்கரம். 8 கோணங்கள் இருக்குது இதில். அடுத்து சர்வ சித்தி பிரதா சக்கரம், லாஸ்ட் இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இது வந்து சர்வ ஆனந்தமய சக்கரம்ன்றது அந்த பிந்து ரவுண்டாக இருக்குது சென்டரில். ஸோ அது வந்து நவ ஆவரணங்கள் சொல்லியிருக்கு. இது வேறு பெரிய இதுன்னு பயந்துட வேண்டாத சிம்பிளிஃபைடு. இது எப்படி சிம்பிளிஃபைடாக நம்ம சீக்கிரம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கெல்லாம் போக முடியும்னா, தெர் இஸ் எ வே. எப்படின்னா கட்கமாலா ஒரு மந்திரம் இருக்குது. இந்த கட்கமாலா மந்திரம் ஹவு இட் இஸ் டெரைவ்டுனா எல்லாமே பிரம்மாண்ட புராணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கட்கமாலான்ற அந்த ஸ்லோகம் வந்து இங்கே அரைவ் பண்ணியிருக்காங்க. சகஸ்ர அக்ஷர வித்யா, சகஸ்ர அக்ஷர வித்யா, 1000 எழுத்துக்கள் உள்ளே இது. இது வந்து நான் பிரிண்ட் பண்ணியே நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். இது வந்து மடம் படிச்சுட்டு போயிடலாம். இதில் வந்து எத்தனை பேராகிராஃப் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 12 பேராகிராஃப் இருக்கும். 12க்கு 12 புஷ்பம் போட்டால் போதும். ஸ்ரீசக்கரத்தை அபிஷேகம் பண்ணாலும் தினம் அபிஷேகம் பண்ணமா வேண்டாம். அதாவது பஞ்சபரிவான்னு சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமி அமாவாசை 2 நாள் ஆகிடுறது, மாசப்பரப்பு 3 நாள் ஆகிடுறது. அடுத்தது வந்து தேய்பிரை அஷ்டமி 4 நாளுச்சு, தேய்பிரவி சதுர்தசி அது அமாவாசைக்கு முதல் நாள். இந்த 5 நாளைக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணால் போதும். திரும்பி சொல்கிறேன், அமாவாசை, பௌர்ணமி, மாசப்பரப்பு 3 ஆகிடுத்து, தேய்பிரை அஷ்டமி, நவமி கிடையாது, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை சதுர்தசி. இது சாஸ்திரங்களில் பஞ்சபர்வான் இருக்குது. விக்கிரக ஆராதனை பண்ணால் கூட இந்த 5 நாளில் கட்டாய அபிஷேகம் பண்ணால் போதும். நாங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை பண்ணுறதுன்னு அதெல்லாம் விஷயம் அது. ஆனால் இந்த பஞ்சபரிவால் கட்டாயம் பண்ணி ஆகணும் ஸ்ரீசக்கரத்துக்கெல்லாம். ஸோ இது எப்படி பண்ணலாம்? சாதாரண நல்ல தண்ணீர் விட்டு பண்ணிவிட்டு
மஞ்சப்பொடியை வச்சு பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் பால் விட்டு பண்ணி தேன் நம்ம மனசை, அதாவது எல்லாமே நம்ம எப்படி மனசில் எடுத்துகிட்டு இருக்கிறது தான் கணக்குது. தினம் விளைநிலாம் வாங்கிட முடியாது. இது ஈஸியாக பண்ணிடலாம். சந்தனம் அதில் இருக்கும். இது பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது காப்பி போட்ட பால் கூடாது, பச்சை பால் எடுத்துக்கணும். அதை சாமி எடுத்து வச்சுடணும் எல்லாமே. மஞ்சப்பொடி கலந்த தண்ணி, பால், தேன், ஒரு ட்ராப்பு போட்டால் போடும். அந்த பிந்து சாணத்தில் விட்டால் கூட போதும். பால், தேன், லெமன் கடைசியில் பிழிஞ்சு லைட்டாக அதை ரப் பண்ணால் போதும். தண்ணி சுத்த நீரை விட்டு அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய் தான் பச்சை கற்பூரம் மட்டும் கூட போதும். தினம் பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுப்பேன். பச்சை கற்பூரம் ரொம்ப விலை ஜாஸ்தியெல்லாம் ஒன்றும் இல்லை. 100 கிராம் கிட்டத்தட்ட 120 ரூபா நம்ம தான் சார்ஜ் பண்ணுறேன். இப்போ டப்பாலே கொடுத்துருவோம். அந்த வேல் என்டர்பிரைசஸ் இதில் தேவராஜ் உள்ளே போனால் டப்பாலே கொடுத்துட்றாவா. ஒரு சின்ன ஒரு துண்டு போட்டால் ஒரு டப்பா வாங்கினா ஒரு மாதம் அங்கே அழகாக வரும். 130 ரூபா செலவழிக்க முடியும் அம்பாளுக்கு. நம்ம இவ்வளோ அவள் செய்கிறா நமக்கு. ஸோ கடைசியில் பச்சை கற்பூரம் போட்ட தண்ணியை அபிஷேகம் பண்ணிட்டா கம்மன் இருக்கும் தடம். சரி, இப்படி அபிஷேகம் முடிஞ்சு பூஜை எப்படி பண்ணுறதுன்னா, இந்த சகசிராட்சர வித்யாவை படிக்கணும். இப்போ நான் படித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குண்டு. ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் ஓ நமஸ்திரிபுர சுந்தரி கிருதே தேவி சிரோதேவி சிகாதேவி கபதேவி நேத்திரதேவி அஸ்திரதேவி காமேஸ்வரி பகமாரணி நித்தியக்கில்னே பேருண்டே வன்னிவாசினி மகாவிஜ்ரேஸ்வரி சிவதூதி துவரித்தே குலசுந்தரி நித்யே நீலபதாக்கே விஜயே சர்வமங்களே ஜுவாலாமானி சித்திரே மகாநித்யே பரமேஸ்வர பரமேஸ்வரி மித்ரே சிமி சட்டி சிமி உட்டி சமயி சரியாநாதமயி லோபாமுத்திரமயி அகஸ்யமயி கலாதாம்பரமயி தர்மாச்சாரியமயி முக்திகேசரமயி தீபகலாதமயி விஷ்ணுதேவமயி பிரபாகரதேவமயி தேஜோதேவமயி மனோஜதேவமயி அணிமா சித்தே லக்கிமா சித்தே மகிமா சித்தே ஈசுத்தே வசித்தே பிராகாம சித்தே புத்தி சித்தே இச்சா சித்தே பிராப்தி சித்தே சர்வகாம சித்தே ब्राह्मी मगेश्वरी कौमारी वैष्णवी वारागी मागेन्द्री चामुंडे महालक्ष्मी सर्वशंशोपन सर्वविद्रामणी सर्व आकर्षणी सर्ववशंकरी सर्वोन्मादिनी सर्वमहांकुशे सर्वकेसरी सर्वबीजे सर्वयोने सर्वत्रिकंठे प्रकटयोगिनी बौद्धदर्शनांगी त्रैलोक्यमोहन चक्रस्वामिनी कामा आकर्षणी बुद्धिया आकर्षणी अहंकारा आकर्षणी शब्द आकर्षणी स्पर्श आकर्षणी रूप आकर्षणी रस आकर्षणी गंध आकर्षणी सिद्ध आकर्षणी धैर्य आकर्षणी स्मृत्या आकर्षणी नाम आकर्षणी बीज आकर्षणी आत्मा आकर्षणी अमृत आकर्षणी शरीर आकर्षणी कुद्योगिनी सर्वसापरिपूर चक्रस्वामिनी अनंग कुसुमे अनंग मेकले अनंग मदने अनंग मदनादूरे अनंग रेखे अनंग वेगिनी अनंगे अनंग मारिणी कुत्तदर योगिनी वैदिक दर्शनांगी सर्वक्षंशोप चक्रस्वामिनी पूर्वामनाथ देवते शिष्टरूपे सर्वक्षंशोपनी सर्वविद्रामणी सर्व आकर्षणी सर्वालाकिनी सर्वसम्मोगिनी सर्वस्तुंबणी सर्वजृंबणी सर्ववशंकरी सर्वरंजनी सर्वोन्मादिनी सर्वातसादिके सर्वसंपत्पूर्णी सर्वमंत्रमयी सर्वमंत्रक्षयंकरी संप्रदाय योगिनी सौद दर्शनांगी सर्वदौभाग्यजा चक्रस्वामिनी सर्वसत्यप्रदे सर्वसंपत्प्रदे सर्वप्रियंकरी सर्वमंगलकारिणी सर्वकामप्रदे सर्वदुःखमोचिनी सर्वमृत्युप्रचमनी सर्वविघ्ननिवारिणी सर्वांगसुंदरी सर्वसौभाग्यदायिनी कुलोत्तीर्णगिनी सर्वातसाद चक्रस्वामिनी सर्वज्ञे सर्वशक्ति सर्व ऐश्वर्यप्रदे सर्वज्ञानमयी सर्वव्याधि निवारिणी सर्वधर स्वरूपे सर्वपापकरे सर्वानंदमय सर्वरक्षाकर स्वरूपिणी सर्वे फलप्रदे निकल्प योगिनी वैष्णव दर्शनांगी सर्वरक्षाकर चक्रस्वामिनी दक्षिणाम्नायेशी सिद्धिरूपे वसिनी कामेशी मोदिनी विमले अरुणे जैनी सर्वेश्वरी कौरणी रहस्य योगिनी शाक्त दर्शनांगी सर्वलोकर चक्रस्वामिनी पत्युनाम्नायेशी दंडुर्बाणभाषांकुति देवते कामेशी वज्रेशी भगमानिनी अधिरकस्य योगिनी शैव दर्शनांगी सर्वस्थिप्रद चक्रस्वामिनी उत्तराम्नाये संहारूपे शुद्धपरे बिंदु बेडकदे महात्रिपुरसुंदरी परापराधि रहस्य योगिनी शांभव दर्शनांगी सर्वानंतमे चक्रस्वामिनी त्रिपुरे त्रिपुरेशी त्रिपुरसुंदरी त्रिपुरवासिनी त्रिपुराश्री त्रिपुरमारिणी त्रिपुरा सिद्धि त्रिपुरांब महात्रिपुरसुंदरी सर्वचक्रस्य
अनुत्तराप्त स्वरूपे महात्रिपुरभैरवे शत्रुविदे गुणरूपे कुले अकुले कुलाकुले महाकौरणे सर्वोत्तरे सर्वदर्शनांगे नवासानसुदे नवाक्षरे नवमेधानकृते मकेश माधव विधातृ मन्मद स्कंद नंदी इंद्र मनु चंद्र कुबेर अगस्त्य क्रोधपट्टारक विद्यात्मके कल्याण तत्वरूपे शिवे शिवात्मके पूर्णब्रह्मशक्ते महात्रिपुरसुंदरी तपस्वी पादुकां पूजयामि तर्पयामि नमः श्रीं ह्रीं ऐं ஓம். இதில் 12-13 பேராக இருக்குது. 13 புஷ்பங்கள் போட்டாலே போதும் சாமிக்கு. ஒவ்வொரு பேராக முடிஞ்சோடனே போட்டுருங்க. இதில் வந்து என்ன விசேஷம்னா ஸ்ரீசக்கரத்தில் உள்ள சகல விதமான தேவதா ஸ்வரூபங்களுடைய பெயர்கள்லாம் வந்துடுது முழுக்கவே. ஸோ அவளை சொல்லி நம்ம புஷ்பம் போட்டுடுறோம். இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லும்போது அது 182 ஸ்லோகம். ஸோ சொல்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அட்லீஸ்ட் மொல்லமாக சொன்னால், ஸ்பீடாக சொன்னால் 20 நிமிஷம் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொன்னால் 15 நிமிஷமாக ஆகும். இது வந்து 5 நிமிஷம் கூட ஆகாது. இது ரொம்ப ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு வீட்டில் ஸ்ரீசக்கரம் இருந்தால் இதை வச்சு இது எங்கே கிடைக்கும்னா நான் போட்டிருக்கேன். யாராவது இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கான்டாக்ட் பண்ணால் அவளுக்கு நான் வந்து கொரியரில் கூட அனுப்பிச்சிடாது. நிறையா இருக்குது என்கிட்ட 500 கார்டு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எங்களோட அட்ரஸும் இருக்குதுல. இப்போ எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணி தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டூ த சீக்ரெட் ஸ்ரீசக்கர பூஜா. எனக்கு இது இல்லாமல் ஸ்ரீசக்கர பூஜை கிடையாது. திரும்பியும் புரிஞ்சுக்கணும். இருக்குது வேறு லலிதா அஷ்டோத்திரம்லாம் சொல்லலாம். பட் ஸ்ரீசக்கரத்தில் உள்ள தேவதைகள்லாம் அவளை ப்ளீஸ் பண்ணணும் அனுபவம். அதை சொன்னாதான் அவளுக்கு வந்து மனசு சந்தோஷப்படுறா. இது வந்து பரிபூர்ணமாக அனுபவ ரீதியாக நான் உணர்ந்தது 35 வருஷத்தில். அதனால் சொல்கிறேன். எனக்கு 73 வயசு ஆஸ் ஆன் டேட்டு. கார்த்திகை வந்தால் 74 பிறந்துட்டு போகிறது. ஸோ நான் வந்து எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அம்பாளுடைய ஆக்கியனால் இந்த 500 கார்டு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது 25 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் ரீப்ரிண்ட் பண்ணாத. இது எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாருக்கும் சேரணுன்றதுக்காக. ஸ்ரீசக்கரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ஆனால் மகாமேரு வாங்குவது மட்டும் கேர்ஃபுல்லாக வாங்கணும். நான் மகாமேரில் அது அளவெல்லாம் சொல்லியிருக்கு. சில இடத்துல அந்த கேஸ்டிங் பண்ணும்போது தப்பாகலாம் இருக்குது. நான் பார்த்துட்டேன் நிறையா. அதை ஏன்னா பச்சையமாறு ஒரு அம்மா என்னை கூட்டம் அமிச்சா கடலூருக்கு. நாங்கள் 20 பேர் போயிருந்தோம். அந்த மாதிரி போயிருக்கும்போது என்னாச்சுன்னா போகும்போது அம்மா சொல்கிறா காத்தால 4 மணிக்கு கிளம்புறோம். என்னாச்சுன்னா அப்பாத்தில் மகாமேரு இருக்குது, தப்பாக இருக்குது மகாமேருன்ட்டா. இங்கே கொளத்தூர்லேருந்து 4 காத்தால எர்லி மார்னிங் 4 மணிக்கு கிளம்பி கடலூருக்கு போகிறோம். ஸோ 20 பேர் எல்லாருக்கும் புடவையெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணேன். அங்கே போன உடனே அது வரைக்கும் சொல்லலை ஃபோனில் வா. நான் முதல்ல போகிறேன் அந்த இடத்துக்கு. ஃபோனில் கேட்கும்போது எதுவுமே சொல்லலை. பார்த்தா புவனேஸ்வருக்கு கோவில் கட்டிச்சிருக்கா. பெரிய மேரு, பஞ்சலோக மேரு, கிட்டத்தட்ட 1.5 அடி உயரம், சிங்கத்தின் மேலே இருக்கா மாதிரி பண்ணியிருக்கா. அதில் தான் தப்பு இருக்குன்ற அம்பாள். ஸோ டார்ச் லைட் எடுத்து வந்து போய் பார்த்தா 43 முக்கோணங்களுக்கு 41 தான் இருக்குது. அதனால் அவள் வீட்டில் எக்கச்சக்கமான அந்த பெண்மணி நான் தாலியே கேட்டு விசிட் வச்சுட்டேன். அந்த மாதிரிலாம் எடுத்து கணவனுக்கு மனைவிக்கு கருத்து வேறுபாடுகளில் குழந்தைகள்லாம் இருக்கா, சொந்த வீடெல்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி ஏன்னா அந்த மகாமேரு வாங்குவது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். கரெக்டாக 43 முக்கோணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ கூட பெங்களூரில் ஒரு ஃபோட்டோ அமிச்சா எனக்கு ஒருத்தர். அது வந்து இந்த தாமரை தளங்களும் ஒரே மாதிரி இருக்குது, கோணங்களும் அதே மாதிரியே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தாமரை தளங்கள்னு தனியாக தாமரையாட்டம் காமிக்கணும், அந்த முக்கோணங்கள் தனியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து செய்யணும். அதெல்லாம் மகாமேரும் ஸ்ரீசக்கரம் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அது வந்து என்ன சொல்கிறது, இது இது பிரிண்ட் ப்ரெஸ் பண்ணுறது தான். அது கிரீ ட்ரேடிங்லாம் கூட கிடைக்கிறது. அது வாங்கி பண்ணிக்கலாம். அதை ஒரு காப்பரில் வாங்கினா 12 வருஷம் வேலிடிட்டி. அது வெள்ளியில் இருந்தால் 25 வருஷம். சொர்ணத்தில் பண்ணிட்டு அது லைஃப் லாங்காக இருக்கலாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து பெரியவா சொன்னது அந்த காலத்தில். இதோட எளிமையான ஸ்ரீசக்கர பூஜை எப்படி சொல்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். those who are interested they can contact me and I am prepared to send through courier. இதோட நிறைவு செய்கிறேன்.